Hello friends, welcome to our channel Mr.Jabastin. So இந்த வீடியோட thumbnail பார்த்துருப்பீங்க. அது யூடியூப் வந்து இன்றைய தேதியில் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஒரு பிஸ்னஸ் பீப்புளுக்கு அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் 90% ஆஃப் பீப்புள் யூடியூப் எப்படி பார்க்குறாங்கன்னா, ஒரு யூடியூப்ல ஒரு பிளாட்ஃபார்ம், அதில் நம்ம வந்து வீடியோ கான்டென்ட் போஸ்ட் பண்ணலாம், அதுக்கு வியூஸ் அதிகமாக வரும், அந்த வியூஸ் வரதுனால கூகுள் ஆட்சன்ஸ் மூலிமா நம்ம காசு வரும் டாலர்ஸ். இந்த மாதிரி ஒரு சில பீப்புள்ஸ் பார்ப்பாங்க. 90% ஆஃப் பீப்புளை இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் பீப்புள் பார்ப்பாங்க. இன்னொரு பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, இது கூட ஆடட் அட்வான்டேஜாக யூடியூப்ல வியூஸ் வரும், நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும், நமக்கு பிராண்டிங் கிரியேட் பண்ண முடியும். இதனால யூடியூப்ல டாலர்ஸ்ல வந்து இங்கே நிறைய போடுறது கிடையாது. ஃபேக்ட் சொன்னால் எல்லா பாப்புலர் யூடியூபர்ஸும் புலம்புற விஷயம் இன்னைக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் ரெவன்யூ கூகுள் வந்து ஒரு ஒர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் மாறிட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி உண்மையில் நடந்து தான் இருக்குது. பட் ஆனால் ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கும். ஸோ யூடியூப்ல ரெண்டு விதமான ரெவன்யூ இருக்குது. ஒன்று வந்து டாலர் பேஸ்டு கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து வரும், இன்னொன்று வந்து பெரிய பெரிய டாப் மோஸ்ட் பிராண்டட்ஸ் சின்ன இன்னைக்கு பிஸ்னஸ் பீப்புள் கூட அவங்க அன்னைக்கு இன்ஃப்ளூயன்ஸ் மார்க்கெட்டிங்காக அவங்கள ஸ்பான்சர்ஷிப் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க சம்பாதிக்கிறாங்க. இது வந்து 90% ஆஃப் பீப்புள். ஒரு பிஸ்னஸ் பீப்புளாக நீங்கள் யூடியூப்பை இப்படி பார்க்கவே கூடாது. ஓகேவா? ஸோ நீங்கள் யூடியூப்பை திறந்தீங்கன்னா இதில் ரெண்டு மித்து இன்னைக்கு நான் சால்வ் பண்ணுறேன். ஒன்று வந்து யூடியூப்பை பிஸ்னஸுக்கு பயன்படுத்த தெரியணும். ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். யூடியூப்பில் வந்து ஹவு டு கிரியேட் அ யூடியூப் சேனல், ஹவு டு போஸ்ட் அ தம்ப்நெயில் நிறைய இருக்குது, டுட்டோரியல்ஸாக நிறையா இருக்கும். மேக்ஸிமம் வந்து அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதை பண்ணால் தான் இந்த மாதிரி ஒரு பெரிய யூடியூப் சேனலாக மாற முடியும், இவ்வளோ சப்ஸ்கிரைப் பேஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும், இந்த மாதிரி தம்ப்நெயில் போடுங்க, இந்த மாதிரி தீம்ஸ் இதில் இருக்கணும், இந்த மாதிரி அனலிட்டிக்ஸ் செக் பண்ணணும், இதுதான் உங்களோட ஒரு ஆக்டிவ் யூசர்ஸ் அதிகமாக இருக்கிற டைம், அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. டுட்டோரியல்ஸாக இருக்கும். ஓகே, அதையும் ஒரு காலத்தில் ஃபாலோ பண்ணேன். ஓகே போட்டு உண்மையிலே வந்து நிறைய பேர் யூஸ் ஆகிருக்கு, இன்னமும் யூஸ் ஆகிட்டு தான் இருக்குது. பட் ஆனால் யூடியூப்பில் சில பேர் பாருங்களேன், ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த என்னோட ஒய்ஃப் வாட்ச் பண்ணுற சேனல் பாருங்கள், பைலட் பவின்ட்டு. ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பிளெயினாக இருக்கும், தமிழ் எதுவுமே இல்லை, எல்லாமே டிஃபால்ட்டாக கொடுக்குறதா இருப்பாங்க. இது ஏன்னா சொல்ல வரேன்னா, யூடியூப்ல நாலேஜ் உள்ள பர்சன்ஸ் தான் ஒரு சர்வே பண்ண முடியும், அப்படிலாம் கிடையாது. யூடியூப்பை பற்றி நாலேஜே இல்லாமல் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு என்டர்டெய்னிங் கண்டென்ட் போஸ்ட் பண்ணாலும் இன்னைக்கு வந்து யூடியூப்பை சர்வே ஆகலாம். அதுக்கு இவங்கள மாதிரி ஜிபி முத்துமா நிறைய எக்ஸாம்பிள் போயிட்டே இருக்கும். நான் பிஸ்னஸ் பீப்புளுக்கு என்ன சொல்ல வரேன்னா, யூடியூப்ல நீங்கள் கான்டென்ட்ஸ் போட ஆரம்பிக்கணும். அதை வந்து எக்காரணத்தை கொண்டும் நமக்கு யூடியூப்ல வீடியோ போடுறதுனால டாலர்ஸ்ல ரெவன்யூ வரும். செகண்ட் வந்து நமக்கு எப்படியா ஒரு பெரிய பிராண்டிங் பில்ட் பண்ணலாம் அப்படின்ற எண்ணத்திலே போடாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹெர்பல் ஸ்டோர் வச்சுருக்கீங்க, ஒரு பெரிய கடையில் 100க்கும் மேற்பட்ட ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. டெய்லி பேசிஸில் ஒவ்வொரு ப்ராடக்டாக எடுத்து இதோட மருத்துவ குணம் என்ன, இது எதுல யூஸ் ஆகும், இது கூட என்ன இன்க்ரீஸ் இருக்குன்ட்டு ஒரு 10 நிமிஷம் வீடியோ கான்டென்ட் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி 120 நீங்கள் போஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போட்டாலே 4 மாதத்துக்கு நீங்கள் பிஸி ஆகிடுவீங்க. உங்கள் சேனலில் ஒரு 120 லாங் வீடியோவும் ஒரு 150 ஷார்ட்ஸும் போடுறதுக்கான கான்டென்ட் உங்கள் கையில் ரெடியாக இருக்குது. இது எத்தனை பேர் பண்ணுறீங்க? ஸோ யூடியூப்பை நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பீப்புளாக எப்படி பார்க்கணுன்னா, யூடியூப்ன்ற ஒரு பிளாட்ஃபார்மை ஒரு நாளைக்கு கோடிக்கணக்கான பேர் டைமை கன்சியூம் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் நம்ம ஒரு வீடியோ மூலிமா நம்ம ப்ராடக்ட்ஸோ சர்வீஸோ உள்ளே கொண்டு போய் மக்கள்கிட்ட காட்டலாம். இதுதான் ஒரு பிஸ்னஸ் பீப்புள் நீங்கள் பார்க்கணும். அதை தவிர நம்ம ஆட் ரெவன்யூ மூலிமா நம்ம சம்பாதிச்சுலாம் நினச்சி இன்னைக்கு ஒரு 100 பேர் வந்தாங்கன்னா அதில் 90 பேர் ஃபெயிலியர் ஆகி போயிடுறாங்க. இந்த 10 பேரில் ஒருத்தர் தான் சர்வே பண்ணுறாங்க, மீதி 9 பேர் ஒரு வருஷம் கழிச்சு வெளியே போகிறாங்க, கொஞ்சம் டைம் எடுத்து வெளியே போகிறாங்க. இதில் பிஸ்னஸ் பீப்புள் நான் சொன்ன இந்த கான்செப்ட் ரீதியாக ஒரு நாளைக்கு ஒரு வீடியோனா அந்த 120 ப்ராடக்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி 120 நாள் சர்வே பண்ணுறேன், அந்த மாதிரி கான்செப்ட் எத்தனை பேர் வராங்கன்னா ரொம்ப ரேர் தான். ஓகேவா? ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொன்னால், இப்போ அந்த சேனல் இருக்கான்னு தெரியல, நான் அந்த மாதிரி சேனல் தான் வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு 5 இயர்ஸ் பிஃபோர் வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். உயிர் ஆர்கானிக்ஸ்னு ஒரு சேனல் இருந்துச்சு. அவங்க எப்படி ஃபீல்டுக்குள்ளே வந்தாங்கன்னா, ஆர்கானிக்ஸோட முக்கியத்துவத்தை பற்றி பேசுகிறேன்னு சொல்லிட்டு உள்ளே வந்தாங்க. ஸோ லேட்டர் என்ன பண்ணாங்கன்னா, இந்த உயிர் ஆர்கானிக்ஸ்ன்ற கண்டென்ட் பேஸ்டு ஃபாலோவர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ்னால் என்ன, அதை நம்ம எப்படியா வாங்கி சாப்பிடணுன்ற ஒரு ஆடியன்ஸ் நெட்வொர்க்கு அவங்க பில்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்களோட வெப்சைட்டில் அவங்க ப்ராடக்ட்ஸ்லாம் லிஸ்ட் பண்ணி அந்த ஒவ்வொரு ப்ராடக்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி, உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு மூட்டு வலியா இந்த ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் இருக்கா இந்த ப்ராடக்ட் வந்து நாங்கள் காய வச்சு பவுடர் ஆக்கி வச்சுருக்கோம், இந்த மாதிரி கான்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணி அவங்க ப்ராடக்ட்டை செல் பண்ணாங்க. இதுதான் ஒரு பிஸ்னஸ் பீப்புள் மைண்ட் செட்டில் நீங்கள் யூடியூப்பை பார்க்குற விதம் இருக்கும். ஓகே சார், ரொம்ப சூப்பராக இருக்கு, சிம்பிள் தானே, அப்போ நாலுலேருந்து நானும் வீடியோ போட ஆரம்பிச்சுன்னு நினச்சிங்கன்னா அதுலேயும் ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. என்னன்னா, இங்கே வந்து ஆர்கானிக்காக வியூஸ் வரன்றது ரொம்ப ரேர் கேசஸ். ஓகேவா? இன்னைக்கு தேதிக்கு ஒரு இர்ஃபான் ஒரு மதங்கோரி பார்க்கலாம் நீங்கள். ஸோ யூடியூப்ல இவங்களோட கொடி கட்டி பறந்தவங்க ஒரு காலத்தில் இருந்தாங்க. நான் சொல்கிறது ஒரு 2017, 18 அந்த மாதிரி டைம்ல எல்லாம் வந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிற இடமே இல்லாமல் போயிட்டாங்க. விச் மீன்ஸ் சேனல் வந்து அந்த மாதிரி தான் இயங்கிட்டு இருக்கு. ஏன்னா அவங்களுக்கே அந்த நிலைமைனா, இன்னைக்கு நான் ஒரு பிஸ்னஸ் கான்டென்ட் போட்டு அதை மக்களை பார்க்க வச்சு அவங்களோட ப்ராடக்டோ சர்வீஸை வாங்க வைக்கின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஓகேவா? ஸோ நீங்கள் கான்டென்ட் போடுங்க, ஆர்கானிக்காக வியூஸ் வருதா, ஓகே, உங்களுக்கு ஏதோ ஒரு லக் இருந்திருக்கு, வந்திருக்கு, வரலன்னா வெக்ஸ் ஆகக்கூடாது. யூடியூப்ல நிறையா இப்போ கூகுள் வந்து, ஸோ யூடியூப்ன்றது ஒரு கூகுளோட ஒன் ஆஃப் த சர்வீஸ். கூகுள் ஆட்ஸ் மூலிமா உங்களோட யூடியூப் சேனல்லையும் உங்களோட வீடியோஸ்க்கும் வியூஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும்.
ரொம்ப நேரோவாக டார்கெட் பண்ண முடியும்னா கூட ஓரளவுக்கு ஏஜ் வைஸ் ஜெண்டர் வைஸ் நீங்கள் டார்கெட் பண்ணி உங்களோட வியூஸை இந்த மாதிரி பீப்புள்ஸ் கிட்ட காட்டலாம் அப்படின்னு சொல்லி நம்ம டார்கெட் பண்ணி ஆட் ரன் பண்ணுறதுனால ஓரளவுக்கு, அதாவது ஆர்கானிக்காக 100 வியூஸ் வர்றதுக்கு ஒரு வீடியோவுக்கு ஒரு வாரம் எடுக்குதுன்னா நீங்கள் டெய்லி பேசிஸில் ஒரு 100 ரூபா செலவு பண்ணால் ஒரு நாளைக்கு 1000 வியூஸ் வரும். சார் வியூஸ் வந்து என்ன பண்ணுறீங்களா, ஒரு நாளைக்கு 1000 பேர் பார்க்குறாங்கன்னா கிட்டத்தட்ட உங்களோட சேனலோட வியூஷிப் வந்து ஒரு மாதத்துக்கு 3000 பேர் வராங்க. ஸோ விச் மீன்ஸ் 3000 விசிட்டர்ஸ் வந்து சேனலை பார்க்க வராங்க. அதில் நீங்கள் பேசுகிற கான்டென்ட்டை பார்த்து பிடிச்சிட்டு, இப்போ நான் சொல்கிற உயிர் ஆர்கானிக் கான்செப்டே பாருங்கள், எனக்கு அந்த ஆர்கானிக் பொருள் வாங்கணும் ஆசையாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3000 பேரில் ஒரு 2%, விச் மீன்ஸ் ஒரு 60 பேர் அந்த ப்ராடக்ட்டை கன்சியூம் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி மீதி இருக்க 2940 பேரை கூகுள் ஆட்சன்ஸில் கூகுள் ஆட்ஸ் ஆடியன்ஸ் மேனேஜர் ரெக்கார்ட் ஆகும். அவங்க நீங்கள் திருப்பி ரீடார்கெட் பண்ணி திருப்பியும் வாங்க வைக்கலாம். ஒரு ஆடியன்ஸ் பேஸை நீங்கள் பில்ட் பண்ணலாம். 3000 பேரில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. இதனால கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் சேனல் எக்ஸ்பெண்ட் ஆகும். இது என்ன சொல்ல வரேன்னா, பிஸ்னஸ் பீப்புள் உள்ளே வராங்க, ஆர்கானிக்காக வியூஸ் வரணும்னு வெளியே போகிறாங்க. ஆர்கானிக்காக வியூஸ் வரலாம் கூட இந்த மாதிரி கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜிலாம் இருக்குது, இதை நீங்கள் பண்ணணும். மற்றபடி நீங்கள் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் மார்க்கெட்டிங்காக கெரியர் வந்து இன்னைக்கு யூடியூப்ல ஸ்டார்ட் பண்ணுறத பற்றி எனக்கும் அதுக்கும் உடன்பாடு இல்லை. விச் மீன்ஸ் இது கம்ப்ளீட்டாக ஒரு மார்க்கெட்டிங் ஆஸ்பெக்டில் இந்த வீடியோ கிரியேட் பண்ணணும்னு நினச்சேன். அதனால தான் அந்த தமிழ் கூட இப்படி கொடுத்துருந்தேன். ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பீப்புளாக இருக்கிற பட்சத்தில் எத்தனை பேர் வந்து நான் என்னோட பிஸ்னஸ்க்காக நான் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சார், அதில் இந்த மாதிரி கான்டென்ட் போட ஆரம்பிச்சிட்டேன், நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் நான் அந்த சேனலே ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு யாரும் இருந்தீங்கன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட கமெண்ட் பார்க்குற இன்னும் ஒரு 10 பேருக்கு அது மோட்டிவேஷன் அமையும். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்மளோட சேனலில் இந்த மாதிரி ரெகுலராக வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம் பிஸ்னஸ் பீப்புளுக்காகவே. அது சின்ன லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க சரி, பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க சரி, ஒவ்வொரு வீடியோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து நிறைய வீடியோ உங்களுக்காக போட்டிருக்கோம். செகண்ட் வந்து, இப்போ நான் சொன்ன அந்த யூடியூப்ல கேம்பெயின் பேசிஸில் ஆர்கானிக்லேருந்து கொஞ்சம் ஒரு கம்மி பட்ஜெட்டில் அதிக வியூஸ் ஜென்ரேட் பண்ணுறது எப்படி, அந்த ஆடியன்ஸை ஸ்டோர் பண்ணுறது எப்படி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்மளோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸில் கவர் பண்ணிருக்கோம். நீங்கள் அந்த கோர்ஸ் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.